வீட்டு வாடகை நம்ம எங்கே ஊருக்கு போனால் தேவை சந்திக்கிறோம். அதுதான் தேவன் செய்கிற காரியம். நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நான் அவரை தேடுறேன், ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? எல்லாமே கொடுக்குறாரு. அந்த இதுதான் இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க சொல்றதை வந்து தவறாக இன்னைக்கு வந்து சொல்றவங்க தான் அநேகம் இருக்காங்க. தவறாக சொல்றதா அநேகமாக இருக்காங்க. அவர் அப்படிங்க, அவர் வெளிநாட்டு அங்கே போறீங்க, இங்கே போறீங்க, அவெல்லாம் நம்பி போகாதீங்க, கட்சிக்காரங்க போகாதீங்க. நம்மளை நம்ம அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உலகத்தில் ஒரு விசுவாசமானது தான். அவன் யாரு கொண்டியும் நம்ம எல்லாம் தெரிவிக்கும். யாரையும் அவன் தூண்டிவிடுவான். மனைவி கட்ட மனைவிட்டே சொல்லுவான், உங்க வீட்டுக்கார அனுப்பாத சத்தியம் கட்ட புடிச்சதுக்கு அவன் மனைவியை அந்த சத்தியம் அனுப்பாது. பிள்ளையை திடீர்னு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம நல்லதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம இருந்தோம் அப்படின்னா விசாரணை என்ன பண்ணுவான்? நம்ம விட மாட்டான். நமக்கு தெரியாது, நம்ம என்ன நினைச்சுப்போம், அதான் அவன் சொல்றது கிடைக்கலாம், மனைவி சொல்றது கிடைக்கலாம், மனைவி சொல்றது கிடைக்கலாம் அப்படிதான் நம்ம நினைப்போம். ஆனா நம்மளுடைய ஆசீர்வாதங்களை அவன் தடை பண்ணி கொண்டிருக்கான்றது நமக்கு தெரியாது. நானும் பார்த்தேன் என் வாழ்க்கையில ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிற நான் ஆரம்ப காலத்தில் வந்து கொண்டிருக்கேன். எனக்கு எவ்வளவோ தடைகள், அவ்வளோ தடைகள் எனக்கு பண்ணுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நீ சத்திக்கு போகக்கூடாது, நீ வேலை செய்யணும், ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போப்பா, இல்லைன்னா ஒரு திங்கக்கிழமை வேலை கிடையாது. நான் ஆண்டவரை அதுக்கு முன்னாடி இரவும் வந்து வேலை செஞ்சிருக்கேன். கண்ணை மூடி அப்படிதான் வேலை செஞ்சிருக்கேன், நைட்டு தான் வேலை செஞ்சிருக்கேன். ஆனால் இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருந்து நான் என்ன பண்ண ஆரம்பிச்சிருந்தா, ஞாயிற்றுக்கிழமை நான் வேலையை வர மாட்டேன், வேலை தரணும் அப்படின்னா நான் வைராக்கியமாக இருந்தேன். ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் தீர்மானம், திங்கக்கிழமை வேலை இல்லைங்க நான் வரமாட்டேன், திங்கக்கிழமை வேலை கொடுங்க வேலை. இந்த ஆண்டவருக்கு அவங்க பார்க்குறாரு, என் மகன் எப்படி இருக்கான், எனக்கு ஒரு உண்மையாக இருக்கானா, என்ன நேசிக்கிறானா, இல்லை வேலையை நம்புறானா, இல்லை பொருளை நம்புறானா, இல்லை சொந்தங்களை தேடி போயிருக்கானா, இல்லை சொந்தங்களுக்கு மீட்டிங்கு போகிறாங்களா, காது குத்து வைக்கிறாங்க, நாங்கள் கல்யாணம் வைக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை வைப்போம் கல்யாணம், சத்தியங்களுக்கு போகிறது அதுதான் காது குத்து ஞாயிற்றுக்கிழமை வைப்போம். நான் போவேன், எனக்கு அது முக்கியம் இல்லை. அன்னைக்கு கொடுத்தாது, அக்கா கொடுத்தாது, அண்ணன் கொடுத்தாது, ஞாயிற்றுக்கிழமை வைக்காதமா இருக்கு. ஏன் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறேன்? கீரை வந்து செவ்வாய் வந்து புதன் வந்து அப்போ ஞாயிற்றுக்கிழமை நீ வைக்கிறேன்னா உனக்கு அது ஃப்ரீ, ஆனால் எனக்கு நேரம் இல்லை. அதுதான் நம்ம சொல்றோம். உனக்கு வந்து பரவாயில்லமா, நீ ஆண்டவருக்கு தெரியாது, நீ ரசிக்கப்படலை, அதனால நீ பண்ற, மகளை நீ பண்ணு, சகோதரியே பண்ணு, சகோதரனே பண்ணு. ஆனா எனக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல். அந்த ஞாயிற்றுக்கிழமை என் தேவனோடு நான் சஞ்சரிக்கிறேனா, தேவனோடு நான் உறவாடுகிறேனா, அந்த தேவனை நான் மகிமைப்படுத்துகிறேனா, அந்த நாளில் நான் என் தேவனை மகிமைப்படுத்தி ஆகணும். அப்போ அதுதான் நமக்கு சந்தோஷம் இல்லைங்களா? அப்ப அந்த சந்தோஷத்தை நம்ம விட்டுட்டு நம்ம வெளியே போறோம் வைங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை 1 மணி நேரம் 2 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் உட்கார்றதுக்கு நாம சங்கடப்பட்டோம் அப்படின்னா அந்த வாரம்லாம் நம்ம சங்கடமா அப்படின்னு அனுபவிச்சிருக்கோம். 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் வந்து இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு நம்ம முடியும்னா உங்களை ஆட்களை கூட உட்கார வச்சிடும் 5 மணி நேரம், ரேஷன் கூட வச்சுக்கலாம் 2 மணி நேரம். அப்பதான் உங்களுக்கு புரியும். நீங்க அதோட நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நான் கர்த்தர் நல்லவர் என்று ருசித்து பாருங்க. அவருமே நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். ஆண்டவர் விட்டுட்டு நான் போன பிறகுதான் உலகத்தில் வந்து தெரியுது. அப்ப கர்த்தரை நம்ம ருசி பார்த்தவன் நம்ம இந்த காலத்துக்கு இடம் கொடுக்க மாட்டோம். நம்ம ஆண்டவரை தேடி காலையில 2 மணி நேரம் உட்காந்துலாம் அந்த வாரமா நமக்கு செய்யலாம். சோதனை வரலாம், அந்த கர்த்தரை மாற்றி கொடுத்துருவார். பிரச்சனை வரலாம், நீக்கிடுவார். உனக்கு என்னவோ பெரிய பயங்கரமா காரணம் பிசாசு. மத்திய நீ ஞாயிற்றுக்கிழமை கட்சிக்கு போனனாலதான் இந்த பிரச்சனை உனக்கு வந்துருக்கு. வேலைக்கு போயிருந்தா உனக்கு 1000 ரூபாய் வந்துருக்குல்ல அப்படின்னா அப்பதான் நீங்க சொல்லணும், எனக்கு வேலை முக்கியம் இல்லை. மனசுல சொல்லணும், எனக்கு வேலை முக்கியம் இல்லைடா, என் ஆண்டவர் எனக்கு முக்கியம் அப்படின்னு நீங்க உள்ளுக்குள்ளே சொல்லணும். உள்ளதான் பேசுவான். நிறைய வந்துட்டு நான் தான் பிசாசு சாத்தான் இருக்க மாட்டான். உள்ளுக்குள்ளதான் பேசுவான். நீங்க உள்ளுக்குள்ளே சொல்லணும், எனக்கு இயேசு வந்தார் இல்லையா, இந்த 2000 5000 அப்படி சொல்லி பார்க்குற ஒவ்வொருத்தரும் நீங்க ஜெயமெடுத்துறீங்க, நாட்டில் நீங்க ஜெயமெடுத்துறீங்க, உங்க படிப்புல ஜெயமெடுத்துறீங்க, உங்க வாழ்க்கையில ஜெயமெடுத்துறீங்க, உங்களோட குடும்பத்துல ஜெயமெடுத்துறீங்க, உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வாதமா மாறும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நீங்க எந்த அளவுக்கு கேட்டீங்க, ஒரு காலம் ஒருவன் வெட்டப்பட்டு போனதே கிடையாது. எனக்குலாம் எவ்வளவு சோதனை வந்திருக்கு. அத்தனை சோதனையும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் மாற்றி போடுவோம். சரிங்களா?
அந்த தேவனை விட்டுட்டு இந்த நேரத்தை நம்ம அற்பமா நினைக்கிறோம். 2 மணி நேரம் உட்காரணுமா அப்படின்ட்டு அந்த அற்பமா நினைக்கிறோம் பாருங்க. அதுதான் தப்பு. இந்த சமூகம் வந்து தேவ சமூகம். இங்க வந்து 1000மான தூதர்கள் நின்றுருக்காங்க, 1000மான தூதர்கள் இருக்காங்க. நீங்க யோசனை பண்ணி பாருங்க. மாற்றத்தினால வந்திருக்காங்க, மாடி கூடி ஏறி வந்திருக்காங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. நம்மளாம் நல்ல ஆண்டவர் கை காலெல்லாம் திருவையாக கொடுத்துருக்காரு. இன்னைக்கு எத்தனை பேர் நல்ல உலகத்தில் சுற்றிட்டு இருக்கிறான் வராங்களா? எத்திக்கும் கிடையாது. அவங்க பாருங்க, அவங்க ஏறி வந்து 9 மணிக்கு வந்துட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. 9 மணிக்கு வந்து உட்காந்து தேவனுடைய சத்தியத்தை கேட்டுருக்காங்க. அவங்களுக்கு நித்திய ஜீவன் நாளைக்கே இருக்கு. அவங்க நித்திய ஜீவன் சொந்தக்கார ஆகிட்டாங்க. அதான் சொல்றாரு, உலகத்தில் அனைவரும் முடியாமல் இருக்காங்க, பாடுகள் இருக்காங்க, வேதனையில் இருக்காங்க, கண்ணீர்ல இருக்காங்க. ஆனா சத்திக்கு வர எண்ணம் அவங்களுக்கு கிடையாது. ஆனா மாற்றுத்திறனாளிகள் பாருங்க, அவங்க தேவனுக்கு சொந்தா ஒழுங்கு வந்துடுறாங்க. அவனுக்கு பகவதாக எழுதியாச்சு ஆண்டவர். ஏன்னா அவன் உலகத்தில் பாடுகள் அனுபவிச்சுட்டு இருக்கான். ஒரு கால் வராம கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. ஒரு கண்ணு தெரியாம கஷ்டப்பட்டு இருக்கிறான், அவனுக்கு நித்திய ஜீவன் இருக்கு. நமக்கு எல்லாமே இருக்கு. நம்ம தேவனை தேவதான் நமக்கு தான் ஆயிடுது. நமக்கு எல்லாம் இருக்கு. கூப்பிட்டு வைங்க, ஐயோ என்னால் நடக்க முடியல, என்னால் உட்கார முடியாது, எனக்கு அங்கே போகணும் இங்கே போகணும். ஆனா தேவையில்லாத காலத்துல கொண்டு போய் மணி கணக்கு நேரத்தை செலவு பண்ணுவாங்க. அது அவங்களுக்கு தெரியாது.